ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான மஞ்சூரியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் ட்ரை மஞ்சூரியன் பால்ஸ். ரொம்பவே குயிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இந்த மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவுக்கு போய் பார்க்கலாம் வாங்க. இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 500 கிராம் காலிஃப்ளவர் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை 10 நிமிஷம் உப்பு தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இதில் இருக்க அந்த தண்டு பகுதி கூட நான் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு அதில் இருக்க தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். அந்த தண்ணி இருந்ததுனாக்கா நம்மளால் அந்த உருண்டையை கரெக்டாக பிடிக்க முடியாது, கரைஞ்சி போயிடும். இந்த அளவுக்கு நமக்கு அந்த காலிஃப்ளவர் ஜூஸ் கிடச்சிது. இதை லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் துருவின பூண்டு, 1 ஸ்பூன் துருவின இஞ்சி, 1 ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு, 1/4 கப்பு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண கேப்சிகம், 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்ல ஈவனாக கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அது நம்ம வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இதில் இன்னொரு விஷயம், நாம் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்த உடனே உருண்டை உருட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். ரொம்ப டைம் எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி பொரித்து எடுத்தோம்னாக்கா அது அப்படியே தண்ணி விட்டுரும். ஏன்னா இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம், கேப்சிகம் சேர்த்துருக்கோம், உப்பும் சேர்த்துருக்கோம். அதனால் சீக்கிரம் தண்ணி விட்டுரும். இந்த பாருங்கள், உருண்டையெல்லாம் ரெடியாக இருக்குது. எண்ணெய் இந்த பக்கம் சூடாக ரெடியாக இருக்குது. அதில் நாம் ரெடி பண்ண அந்த உருண்டையை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறமா ஜல்லிக்கரண்டி வச்சு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். நம்ம அப்படியே விட்டுட்டோம்னாக்கா அந்த அடிப்பகுதி மட்டும் ரொம்ப டார்க் கலரில் மாறிடும், அப்படியே செட் ஆகிடும் அது கடாவியில். அதனால் ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பை நம்ம ஸ்லோவில் வச்சு பொரித்து எடுத்துக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நம்ம குலோப் ஜாமுன் மாதிரி கலர் கிடைக்கும். இந்த பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சு வந்தாச்சு. ஒரு முறை எல்லாத்தையும் நல்லாவே கலந்து விட்டுருவோம். இப்போ எண்ணெயை வடிகட்டி நம்ம இந்த காலிஃப்ளவர் பால்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க உருண்டையெல்லாம் பொரித்து எடுத்து தனியாக வச்சாச்சு. இதை ஒரு உருண்டை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல சூடாக இருக்குது. அதை பாருங்கள், உள்பகுதி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இப்படி தான் இருக்குது. சரி, இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம மஞ்சூரியன் அந்த மசாலா பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்து இதை அப்படியே எண்ணெயில் கலந்து விட்டுருவோம். இதில் ரொம்ப நல்லா வதங்கலாம் வேண்டாம். இப்போ 1 ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்து கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக 1 ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், அதையும் சேர்த்து கலந்து விட்டாச்சு. அரை கப்பு வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி தனித்தனி லேயராக எடுத்து சேர்த்து அதையும் லேசாக கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்தது அரை கப்பு கேப்சிகம் சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம். கேப்சிகம் ரொம்பலாம் வேகக்கூடாது, அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் சோயா சாஸ், அரை ஸ்பூன் சேஷ்வான் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அரை ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், அரை ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இப்போ லேசாக எல்லாத்தையும் கலந்து பரட்டி விட்டுருவோம். உங்கள்கிட்ட இந்த சாஸ் எல்லாமே இல்லைனாலும் பரவாயில்ல, இருக்கிற அந்த சாஸ் வரைக்கும் சேர்த்து பண்ணிக்கோங்க. வெறும் டொமேட்டோ சாஸ் சேர்த்தாலும் நல்லாவே இருக்கும், கூட பெப்பர் சேர்த்து பண்ணும்போது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அது கூடவே நம்ம காலிஃப்ளவர் அந்த ஜூஸை சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து கரைச்சி எடுத்து அப்படியே நம்ம அந்த கலவையில் சேர்த்துக்கலாம். இப்போ மீதி இருக்க இந்த காலிஃப்ளவர் ஜூஸையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லாவே கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டு
இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து, உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, ரொம்ப அதிகம் சேர்த்துட வேண்டாம். ஏன்னா அந்த சாஸ் எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை கலந்தும் விட்டாச்சு. இந்த காலிஃப்ளவர் பால்ஸ்க்கு இன்னும் ரொம்ப ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காது. அந்த பால்ஸில் இந்த கிரேவி கொஞ்சம் ஊறி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு கிரேவியாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் போல் பொடி பொடியாக கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லாவே கலந்து பெரட்டி விட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள், சூப்பராக நம்மளோட காலிஃப்ளவர் ட்ரை மஞ்சூரியன் பால்ஸ் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் மஞ்சூரியன் சொல்லும்போது நம்ம காலிஃப்ளவரை ப்ளெயினாக கூட பொரிச்சு எடுத்து மஞ்சூரியன் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணது இந்த மாதிரி போண்டா மாதிரி பொரிச்சு எடுத்து பண்ணதால் நான் காலிஃப்ளவர் ட்ரை மஞ்சூரியன் பால்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன். பார்க்கவே சூப்பரான நல்ல குலோப் ஜாமுன் மாதிரி நம்ம காலிஃப்ளவர் ட்ரை மஞ்சூரியன் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. சாதாரணமாக பசங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் இந்த மாதிரி மஞ்சூரியன்னா ரொம்பவே பிடிக்கும். மஞ்சூரியனை நம்ம பல வெரைட்டியாக பண்ணலாம். மஷ்ரூம் வச்சு பண்ணலாம், நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலந்தும் பண்ணலாம். இந்த மாதிரியும் ப்ளெயினாக நம்ம காலிஃப்ளவர் வச்சும் பண்ணலாம். ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம்னாக்கா நம்ம இதை பண்ணதில் 4 மடங்கு விலை இருக்கும். ஆனால் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி சாஸ் எல்லாம் ஒரு முறை வாங்கி வச்சிட்டோம்னாக்கா பாதிக்கு பாதி விலை கூட ஆகாது நம்ம இந்த மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு. அதனால் நீங்களும் வீட்டிலையே சூப்பராக ரொம்பவே ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டான பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த காலிஃப்ளவர் ட்ரை மஞ்சூரியன் பால்ஸை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.